சரி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வரேன். என்னடா சொல்றது? இங்க பாரு, சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துல வாலிபால் கோர்ட் கிட்ட வெயிட் பண்றேன்னு சொல்லு, ஓகேவா? சார், இங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அந்த பக்கத்துல வாலிபால் கோர்ட் இருக்கு. அங்கதான் சார் இருக்கேன். நீங்க இங்க வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். விளையாட்டு பொண்ணுமா நீ? சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நானே வரேன். என்ன சொல்றான்? அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துல வாலிபால் கிரவுண்ட்ல வெயிட் பண்றாளாம். நம்ம ஆளுங்க 4 பேர் அனுப்பிச்சு சைலண்டா தூக்கிட்டு வா. திவ்யா, நான் அந்த பக்கம் உள்ள போய் நிக்கிறேன், நீ மட்டும் இங்க நில்லு. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? நான் உன் பக்கத்துல இருக்கிறேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு ப்ராப்ளம்னு வந்தா 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்க கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுனா காப்பாத்தவாச்சு நான் வெளியே இருக்கணும். அடப்பாவி, அப்ப கண்டிப்பா என்ன உள்ள தள்ளிடுவாங்கன்றியா? பைத்திய மாதிரி பேசாத. நாம என்ன தப்பு பண்ணோம்? ஷில்பா மேஜரான பொண்ணு, அவ லவ்வரும் கல்யாண வயசு வந்தவன் தான். நியாயப்படி பார்த்தா போலீஸ்காரங்க தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கணும். போனா போதுன்னு அவங்க வேலையை நாம செஞ்சிருக்கோம், புரியுதா? ஆமால. தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாத திவ்யா. அவங்க அப்பா பணக்காரரு, போலீஸ், எல்லா பெரிய இடத்துலயும் கான்டாக்ட் இருக்கும் அவருக்கு. பொண்ணை காணுங்கிற டென்ஷன்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். இத வச்சுட்டு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப புரியுது. சரி, அந்த இன்ஸ்பெக்டர் வரட்டும், அப்படி என்னதான் கேக்குறான்னு பாத்துடலாம். குட். அப்போ நீ இங்கேயே இரு, நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன், சரியா? ஏதோ பெருசா தப்பு நடக்குது. வந்தது போலீஸ் இல்லனா போன் பண்ணது போலீஸ் இல்ல, சில்பாவோட அப்பா தான் ஏதோ வேலையை காட்டியிருக்காருன்னு தோணுது. டவுட்டே இல்ல, அவனுங்களே தான் பிளான் பண்ணி ஷில்பாவோட அப்பா திவ்யாவை தூக்கி இருக்காரு. தப்பா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே தீரணும். எங்கடி என் பொண்ணு? எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல, ஷில்பா இப்ப எங்க இருக்காங்கிற தகவல் வந்தாகணும். தெரியலன்னு சொன்னாலோ இல்ல இடத்த மாத்தி சொன்னாலோ ஏமாத்த நினைச்சாலோ நீ உசுரோட வீடு போய் சேர மாட்டேன். சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஷில்பா என்னோட கூட படிக்கிற பொண்ணு, அவளதான் எனக்கும் அவளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்.
நீங்க அர்த்தமே இல்லாம நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தொலைச்சு கட்டிடுவேன் ராஸ்கர். யாரை ஏமாத்த பாக்குற? தவன் இருந்து ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தா எவனோ ஒருத்தர் ரோட்ல போற ஒரு சொறி நாய் கிட்ட அவளை தூக்கிட்டு போய் சேர்த்து வைப்பீங்களா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்கிட்ட இருக்கிற பணத்தை என்றதுக்கு உன் லைஃப் முழுக்க போதாது தெரியுமா? சார், சில்லியா இருக்கு சார் நீங்க பேசுறது. உங்களோட பொண்ணு மனசுல என்ன இருக்கு? அவ யார விரும்புறா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க என்னடானா உங்க பணத்தை என்றதுக்கு ஒரு லைஃப் பத்தாதுங்கிறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் எதுக்கு சார் உங்க பணத்தை எண்ணணும்? நீங்க பணக்காரங்களா இருந்துட்டு போங்க. உங்க பணத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அதிர்ச்சி அடையறதுக்கு எதுவுமே இல்லையே. நிறுத்து, நான் பாத்துக்கிறேன். ஏய், இங்க பாரு, படிச்ச திமிர்ல பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. கேட்ட கேள்விக்கு மட்டும் கரெக்டான பதில் சொன்னா உனக்கு நல்லது. இல்லனா இன்னும் 2 நிமிஷத்துல இந்த திமிரெல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். எப்படி வசதி? சொல்லு, ஷில்பாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் கூட வந்தவங்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா? சார், நான் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. என்னடி தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யாருக்கும் தெரியாம என்னோட வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணை கடத்தி கொண்டு போனது நீதான். சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறியா? அட, இவன் ஒருத்தன். அவளுக்கு எதுக்கிட்ட ஃபுட்டேஜ்லாம்? மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. இங்க பார், பொம்பளை புள்ளியா போயிட்ட. அதுலயும் நீ ஷில்பாக்கு ஃப்ரெண்டு வேற. நல்ல விதமா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு ஷில்பா எங்க இருக்கான்னு சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இந்த சினிமால காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கூத்தடிப்பாங்கல்ல, அதெல்லாம் லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிடாதீங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேற. சொல்லு. டேய், இவன் நினைச்சாலும் நினைச்சிருப்பாடா. இந்த காலத்து பொண்ணுங்க படிக்கிறதுக்கு காலேஜ் போறாங்க. எவனோட சேர்த்து வைக்கலாம், எந்த திருட்டுத்தனம் பண்ணலாம், எப்படி எல்லாம் கேப் மாதிரித்தனம் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. இவளோட வேலையும் அதானே. சார், திஸ் இஸ் டூ மச் சார். ஏய், கொன்றுவன் ராஸ்கல். என் பொண்ணு என் வீட்டுல எப்படி வாழ்ந்தான் தெரியுமாடி உனக்கு? 10 நிமிஷம் அவளால ஏசி இல்லாம இருக்க முடியாது. வேலைக்கு விதவிதமான சாப்பாடு வேணுங்கிறதெல்லாம் சொடுக்கு போடுற நேரத்துல அவளுக்கு கிடைச்சாகணும். எடுக்க ஒரு ஆளு, பிடிக்க ஒரு ஆளுன்னு ஏகாந்தமா வாழ்ந்தபடி அவ. நீ தூக்கிட்டு போய் இவன் கூடயே சேர்த்து வச்சிருக்கிறிய ஒரு பண்ணாட. அவனால என்ன பண்ண முடியும் என் பொண்ணுக்கு? அவ கால்ல போடுற செருப்போட விலையில அவன் வீட்டுல 1 மாசத்துக்கு அடுப்பு எரியண்டி தெரியுமா உனக்கு? டேய், இவகிட்ட என்னடா விட்டியா பேச்சு? இந்த பாரு, ஷில்பா எங்க இருக்கா? இத மட்டும் சொல்லிட்டேன்னா உன்னை இப்படியே விட்டுறேன். இல்லன்னு வெய்யே. சார், என்ன சார் மிரட்டுறீங்களா? என்ன சார் பண்ண முடியும் உங்களால? நான் மேஜர். என்ன மாதிரி ஷில்பாவும் ஒரு மேஜர். யார காதலிக்கணும், யார கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறதுக்கு அவளுக்கும் எல்லா உரிமை இருக்கு. சொல்ல போனா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன், எங்க அப்பா இந்த காதலுக்கு எதிரா இருக்காருன்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க தான் முன்ன நின்னு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுதான் சட்டம், அதுதான் நியாயம். நீங்க படிச்சிட்டு போலீஸ்க்கு வந்தீங்களா, இல்ல ஏதாவது லஞ்சம் கொடுத்துட்டு போலீஸ்க்கு வந்தீங்களா? மரியாதை இல்லாம பேசுற? டேய், இவ தேவையில்லாம பேசக்கூடாது. இனிமே இவளை பிடிச்சு கட்டி போடுங்கடா. ஏய், வாடி. ஏய், நீ போய் கயிறு எடுத்து வரணும். ஏய், கம்மன் ஏறிடி. என்ன ஓவரா தூளா? அடச்சோ. இங்க பாருமா, இப்படி அழுது புலம்னாலும் ஒண்ணும் நடக்காது. ஷில்பா எங்க இருக்கான்னு சொன்னா ஒழுங்கா வீடு போய் சேரலாம். இல்லனா உயிரோடயே போய் சேர மாட்டேன். டேய், வீட்டுக்கு பின்னாடி இடம் காலியா இருக்குல்ல? 5க்கு 3 அடி பார்த்து ஆழமா தோண்டுங்கடா. போங்கடா. என்ன சார் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஷில்பா எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? உன்னை அப்படியே கொன்னுடுவேன். டேய், இங்க பாரு, இவளை நம்பாதடா. இவளை வெட்டி போடமாக்கடா தான் என்னோட மனசு ஆறும்.
ஏய், என் பொண்ணு கிடைக்கலனா கூட பரவாயில்லடா. அவ தப்பிச்சு போக காரணமா இருந்த இவள நான் சும்மா விட மாட்டேன். இவள ஏய், ஐயா இவன்தாயா சார், இவன்தான் சார். ஷில்பாமாவை இங்க இருந்து தப்பிக்க வச்சு கூட்டு போனது இவன்தான் சார். ஏண்டா இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே? நான் தான் காரணம்னு தெரியுதுல சார். அப்புறம் எதுக்கு சார் இந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்க? டேய் யாரா நீ? அதான் சொல்றாங்களே சார், ஷில்பா தப்பிச்சு போறதுக்கு காரணமானவன் நான் தான்னு. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க, ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசுங்க. இல்ல இப்படி கட்டி வச்சு அடிச்சுதான் சந்தோஷப்படணும்னா வீரத்தை என்கிட்ட காட்டுங்க. முதல்ல அந்த பொண்ணு கட்ட அவுத்தோட சொல்லுங்க. ராஸ்கல், எத்தனை பேருடா இதுல கூட்டு? என் பொண்ணை எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்றா. ஹலோ சார், எல்லாத்தையும் நிதானமா பேசிக்கலாம். உங்க பொண்ணு காணாம போனதுக்கும் திவ்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க பொண்ணை தப்பிக்க வச்சது நான் தான். அதான் உங்க அடியாளுங்களே சாட்சி சொல்லிட்டாங்களே. அந்த பொண்ணை அவுத்து விட சொல்லுங்க சார். டேய் உன் பேர் என்னடா? என் பேரு அருண். எங்க அப்பா பேரு, அம்மா பேரு, வீட்டு அட்ரஸ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தரேன். முதல்ல அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அருண், ஹேய், மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. டேய் கட்ட அவுத்து விடுறா. அருண், ஹேய், இங்க பாரு, திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிரு, சரியா? அருண் நீ என்ன பத்தி கவலைப்படாத. இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய் திவ்யா, சொல்றேன்ல போ. டேய், என் பொண்ணு இருக்கிற இடம் தெரியாம நான் இவளை வெளியே அனுப்புறதா இல்ல. ஹலோ, நான் தான் எனக்கு தெரியும், நான் சொல்றேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு இங்கேயே இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க? டேய் அந்த பொண்ணு அனுப்பிடு, பாத்துக்கலாம். அதான் அவன் இருக்கான்ல, நீ போமா. அருண், போய் தொலைன்னு சொல்றேன்ல, போ. இங்க பாருங்க, இப்ப ஆரம்பிச்சிருவோமா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? டேய், என்ன திமிருடா உனக்கு? என் பொண்ணை தப்பிக்க வச்சு எவனோ ஒரு பண்ணாட கூட சேர்த்து அனுப்பி வச்சுட்டு என்கிட்டயே வந்து இங்க நின்னு தில்லா சவுண்ட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை சும்மா விடக்கூடாதுடா. டேய், இவனை மரத்துல கட்டி வச்சு இவன் தோலை உரிங்கடா. ஏய், வாடா, வாடா. ஏய், வாடா. டேய் போது நிறுத்துங்கடா, கொஞ்சம் மூச்சு விடட்டும். மொத்தமா போய் சேர்ந்துட்டானா யூஸ் இல்லாம போயிடும். டேய், சத்தா சாவுடா. இவனுக்கெல்லாம் நீ இறக்கம் காட்டாத. அவசரத்தா நமக்கு தான்டா லாஸ். உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும்ல, அதான முக்கியமான விஷயம். டேய், மரியாதையா உண்மையை சொல்லிடு. என் பொண்ணு எங்கடா இருக்கா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட இப்படி அடி வாங்க போறேன்? அப்பவே சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிருப்பேனடா. டேய் ராஸ்கல், நீ தானடா சொன்ன அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும்னு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? யோ, அது அந்த பொண்ணு தப்பிக்க வைக்கிறதுக்காக சொன்ன பொய்யா? டேய், இவனை விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. சொல்றா சொல்றா. டேய், சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எங்களுக்குமே தெரியாதுடா. ஆனா அந்த பொண்ணு அவள் லவரோட போயிட்டாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். கொஞ்சம் வெயிட் பண்ணா அவளே போனை போட்டு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இந்த ஊர்ல இந்த கோயில்ல வச்சு எனக்கு என் லவர் தாலி கட்டினா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் முறைப்படி
மறு வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கடா. என்ன விட்டுருங்கடா, ரொம்ப வலிக்குது. ஐயா இவனுக்கு நெக்கல பாத்தீங்களா? அன்னைக்கு எங்க 2 பேரையும் மயக்க போட வச்சது இவன் தான்யா. இவனை சாகுற வரைக்கும் அடிக்கணும்யா. டேய் உண்மையா சொல்றா? எல்லாம் அடிபட்டு செத்துறாரு. ஷில்பாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு இருங்கடா. டேய் சொல்றா, உயிர் மேல ஆசை இருந்தா உண்மையை சொல்றா. என் பொண்ணு எங்கடா இருக்கா? டேய் சொல்றா. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அடிங்கடா இவனை. சொல்லு.